ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் எக்ஸலில் இருக்கக்கூடிய ரிப்பீட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் அண்ட் இந்த ஃபங்க்ஷனை மற்ற ஃபங்க்ஷன்ஸோட கம்பைன் பண்ணி எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாங்கிற ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்பீட் ஃபங்க்ஷனோட பேசிக்ஸ் என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் டு REPT இதுதான் ரிப்பீட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷனில் நமக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட், ரெண்டாவது பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதாவது எவ்வளோ தடவை அந்த டெக்ஸ்ட்டை ரிப்பீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நம்பரை நாம் இந்த ஆர்குமெண்ட்டில் கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நீங்கள் டெக்ஸ்ட்டை டபுள் கோட்குள்ளே கொடுத்து என்டர் பண்ணாலும் சரி, இல்லை டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸ், டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டுன்னு மட்டும் கிடையாது, டெக்ஸ்ட்டோ நம்பரோ இருக்கக்கூடிய செல் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 டைம்ஸ்னால் 100 அப்படிங்கிறத கொடுக்கலாம். நாம் அதை ஒரு செல்லில் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த செல்லோட ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்தோம்னா செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ணி வரும். ஸோ இப்படி தான் இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷன் வேலை செய்யுது. முதல்ல 2 விஷயத்தை நாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று, ரிப்பீட் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தான் ரிசல்ட்டை நமக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்பரில் இருக்குது, கரெக்டாக சரியான நம்பர் ஃபார்மெட்டில் இருக்குது. ரிப்பீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் தான், பட் அது டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தான் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தோம்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய எரர், நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குது இல்லையா, இது நம்ம எப்போவுமே பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கணும். 0 கொடுத்தோம்னா அங்கே ஒன்றுமே வரப்போகிறதில்ல. பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தோம்னா எவ்வளோ கொடுத்தோமோ அங்கே வரப்போகுது ரிசல்ட். ஒருவேளை நெகட்டிவ் நம்பர் கொடுத்தோம்னா அங்கே நிச்சயமாக பார்த்திங்கன்னா எரர் ஃபேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸில் டெக்ஸ்ட் எதையாவது கொடுத்துட்டோம்னாலும் சேம் இந்த மாதிரி எரர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ரிப்பீட் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷனை மற்ற ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா கவனிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கண்டிஷ்னல் மெசேஜ். ஸோ மந்த் பேஸில் டோட்டல் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன். ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் தேவைன்னா, ஒருவேளை டோட்டல் சேல்ஸ் 80,000க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட்டில் எனக்கு லோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷ்னல் மெசேஜ் எனக்கு தேவை. அவ்வளோதான். நார்மலாக இதுக்கு நாம் என்ன யூஸ் பண்ணுவோம், ட்ரெடிஷ்னலாக என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த இஃப் ஃபங்க்ஷன் தான் நாம் எப்போவுமே யூஸ் பண்ணுறது உண்டு. நாம் ரிப்பீட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈக்குவல் டு ரிப்பீட் ஃபங்க்ஷன் நாம் என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நாம் டபுள் கோட்குள்ளே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லோ அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், மென்ஷன் பண்ணுறேன் டபுள் கோட்குள்ளே. கமா கொடுத்ததுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டைம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நாம் ஒரு சின்ன கேல்குலேஷனை கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் P2ங்கிற செல்லில் லெஸ் தென் 80,000 இருக்கா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணுறோம். ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா இங்கே லோ வரல, ஜஸ்ட்டு நம்ம முதல்ல மொத்தமாக ஃபில் பண்ணுவோம். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் 80,000க்கு கீழே இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லோ அப்படிங்கிற கண்டிஷ்னல் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ F9 கொடுத்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் புது நம்பர்ஸை நமக்கு ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ரிசல்ட் இங்கே மாறிக்கிட்டே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அப்போது எப்போல்லாம் 80,000 கீழே இருக்குதோ அதெல்லாம் நமக்கு லோ அப்படிங்கிற ரிசல்ட் வந்தாச்சு. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுவும் அங்கே கொடுக்கல. ஓகே, வேறு எந்த ஆர்குமெண்ட்ஸையும் வேறு எந்த ஃபங்க்ஷனையும் நம்ம சேர்க்கல, வேறு எந்த ஆர்குமெண்ட்ஸும் அங்கே இல்லை. ஸோ அதனால் நமக்கு மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா 80,000க்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு எம்டியாகவே பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்படி ஒரு கண்டிஷ்னல் மெசேஜை நீங்கள் கொண்டு வரதுக்கும் இந்த ரிப்பீட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னலாக நீங்கள் தாராளமாக இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், பட் ரிப்பீட் ஃபங்க்ஷன் இப்படியும் வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சரி, ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்டோட கடைசி வார்த்தை லாஸ்ட் வேர்டை மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். இதுக்கு நாம் ரிப்பீட் ஃபங்க்ஷனை மற்ற ஃபங்க்ஷன்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். சிலருக்கு ஒரு டவுட் வரும்,
எதுக்கு ரிப்பீட் ஃபங்க்ஷன்லாம் மற்ற ஃபங்க்ஷனோட கம்பைன் பண்ணணும்? ரைட்டில் இருந்தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், பேசாமல் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமேனா, நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு நிறைய வழிகள் இருக்குங்க. ஓகே, நாம் அதில் ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போது அதான் ரைட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு போகலாமே. நல்லா கவனிங்க, அங்கே தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் ஃபங்க்ஷன் உள்ளே கொண்டு வந்தாச்சு. டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம், ரெஃபரன்ஸை. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், ரைட்டில் இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷன் கேட்குது. இப்போ நான் 10ன்னு கொடுத்துட்டேன்னா எல்லாத்துக்குமே 10 செட் ஆகுமானா செட் ஆகாது. என்ட்ரு கொடுத்தோன்னே பாருங்கள், பிவட்டில் ஓட்டிங்கிறதும் சேர்ந்து உள்ளே வந்திருக்கு. அப்படியே கீழே கொண்டு வந்தோம்னா கடைசியில் மட்டும்தான் அந்த கடைசி டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த 10 கேரக்டர்ஸ்ன்னும் போது ஃபில்டரிங் அப்படிங்கிறது அந்த ஒரு வார்த்தை, கடைசி வார்த்தை நமக்கு பக்காவாக வந்திருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே இது செட் ஆகுமானா கிடையாது. ஓகே, ஸோ ரைட் ஃபங்க்ஷன் அப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லையானா, எஸ், ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் மற்ற ஃபங்க்ஷன்ஸோட கொஞ்சம் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபார்முலாஸ்லாம் உள்ளே நம்ம கொண்டு வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோங்கிறத கொஞ்சம் மேலோட்டமாக நான் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைக்கு நடுவுலலாம் பாருங்களேன், ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? ஸ்பேஸ் தான் டீலிமிட்டராக பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஸ்பேஸை நாம் அதிகப்படுத்த போகிறோம். இந்த ஸ்பேஸை நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையும் ஸ்பேஸ் அதிகமாயிரும் இல்லையா? கேப் அதிகமாயிரும். அந்த கேப்பில் நாம் ரைட் ஃபங்க்ஷனை என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பை கடைசியில் தூக்குறதுக்கு நாம் ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். ஓகே, அந்த கேப்பை அதிகப்படுத்துகிற அந்த இடத்துல தான் நம்ம ரிப்பீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப குழம்ப வேண்டாம், ஈஸி தான். நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு முதல்ல நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கிற ஸ்பேஸுக்கு பதிலாக ஒரு 100 ஸ்பேஸை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகே, இதுக்கு பதிலானா அப்போ என்ன கொண்டு வர போகிறோம், சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வரோம். டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ என்ன கேட்குது, ஓல்டு டெக்ஸ்ட் எதை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ண விரும்புகிறீங்க? ஓல்டு டெக்ஸ்ட் என்ன? ஓல்டு டெக்ஸ்ட் என்ன? நமக்கு ஸ்பேஸ் தான். அதை டபுள் கோட்குள்ளே கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ கமா கொடுத்ததுக்கப்புறம் அப்போ நியூ டெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. அந்த நியூ டெக்ஸ்ட்டில் தான் நாம் என்ன கொண்டு வரோம்னா ரிப்பீட் ஃபங்க்ஷனை கொண்டு வரோம். ஓகே, எங்கே இருக்குது, கடைசியில் இருக்கா, இதோ இருக்குது. ஓகே, ரிப்பீட் ஃபங்க்ஷன். ரிப்பீட் ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறோம்னா, இந்த ஸ்பேஸுங்கிற டெக்ஸ்ட்டை, ஏன்னா எதை வேணாலும் ரிப்பீட் பண்ணலாம் இல்லையா, நமக்கு ஸ்பேஸை ரிப்பீட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஸ்பேஸை நீ ஒரு 100 வாட்டி ரிப்பீட் பண்ணு அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, 100 வாட்டி ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்லி நாம் கொடுக்குறோம். கடைசியில் நாம் என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிடியூட்டோட ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறோம். இப்போ இந்த ரிசல்ட்டை நல்லா கவனித்து பாருங்கள். எக்ஸலுக்கும் ஹெல்ப்புக்கும் நடுவில் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது, ஆர்கனைஸுக்கும் நடுவில் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. அப்போது நாம் எதிர்பார்க்குற அந்த கடைசி வார்த்தை டேபிள், பிவட் டேபிள்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த டேபிளுக்கும் நடுவில் எவ்வளோ வார்த்தை இருக்குதுன்னு கவனித்து பாருங்கள். இல்லைனா ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் போயிட்டு F9 கொடுக்குறேன். இப்போ தெரியுதா? நல்லா கவனிங்க. பிவட்டுக்கும் டேபிள்ஸ் நடுவில் பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் நிறைய கேப் இல்லையா? இந்த கேப்பில் தான் நாம் யாரை உள்ளே கொண்டு வரோம்னா ரைட் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். ஆஸ் யூஷுவல் ரைட் சைடில் இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஸ்பேஸை யாரை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம், ட்ரிம்மை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் நம்ம செய்ய போகிறது. ஸோ அப்போது சப்ஸ்டிடியூட்டுக்கு முன்னாடி யாரை உள்ளே கொண்டு வரோம், ஆஸ் யூஷுவல் ரைட் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் தான் யார் இருக்கா, சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ கடைசியில் இவர் என்ன கேட்குறாரு, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸை நீங்கள் ரைட்டில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நாம் அங்கே ஏற்கனவே 100 ஸ்பேஸை கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் ரைட் சைடில் டெக்ஸ்ட் இருக்குது, அதனால் 100 அப்படிங்கிறதே கொடுக்குறோம். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நல்லா கவனித்து பாருங்கள், டேபிள்ஸ் அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வந்தாச்சு. ஓகே, இப்போ இங்கே எம்டியாக நிறைய ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸை மட்டும்தான் நாம் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ரைட்டுக்கு முன்னாடி ட்ரிம் ஃபங்க்ஷன் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் மொத்த ஃபங்க்ஷனும் உள்ளே உட்காந்தாச்சு. கடைசியாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா கடைசி வார்த்தை நமக்கு வந்தாச்சு. ஒன்றும் இல்லை, ஸ்பேஸை உள்ளே அதிகப்படுத்தி வார்த்தைக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பேஸை அதிகப்படுத்தி வார்த்தைகளை தள்ளி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரைட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் நான் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் பண்ணுறோம். என்ன ஸ்பேஸ் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸை நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் எந்த வார்த்தை தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல அந்த ஸ்பேஸை அதிகப்படுத்தி நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு யார் உதவி பண்ணுறா, ரிப்பீட் ஃபங்க்ஷன் வேலை செய்யுது. ஓகே, இதை இன்னும் கூட கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸாக பார்ப்போமே. இதே மெத்தடு தான், பட் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக புஷ் பண்ணி கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம். ஓகே, 3வது எக்ஸாம்பிள். டெக்ஸ்ட் இருக்குது, பட் இந்த வாட்டி நமக்கு என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேணும்னா இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்.
இமெயில் ஐடி ரைட்லேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நமக்கு சரியாக இமெயில் ஐடியை மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. இங்கேயும் அதே தான் செய்ய போகிறோம். ஸ்பேஸை உள்ளே நிரப்ப போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் ஸ்பேஸை அதிகப்படுத்தி நாம் வார்த்தையெல்லாம் தனித்தனியாக என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம், தள்ளி வைக்கிறோம். வச்சுட்டு நமக்கு எல்லா இமெயில் ஐடியும் பார்த்திங்கன்னா இந்த அப்படிங்கிற சிம்பிள் நிச்சயமாக உள்ளே வரும் இல்லையா? அந்த அட்டோட பொசிஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். ஓகே, இங்கேயும் சேம் ரிப்பீட் ஃபங்க்ஷனோட ஹெல்ப்பு நமக்கு தேவை. சரி, நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு சேம் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வார்த்தைக்கு நடுவில் ஸ்பேஸை நிரப்ப போகிறோம் இல்லையா? ஸோ அப்போது அங்கேயும் என்ன தான் சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல், ஓல்டு டெக்ஸ்ட்டில் என்னது ஸ்பேஸை கொடுக்குறோம், நியூ டெக்ஸ்ட்டில் ரிப்பீட் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். இங்கேயும் டெக்ஸ்ட்டில் ஸ்பேஸ் அப்படிங்கிறத கொடுத்து அந்த ஸ்பேஸ் எவ்வளோ தடவை தேவை 100 அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். இந்த நம்பர் வந்து 100 தான் கொடுக்கணுமானா அது உங்கள் இஷ்டம். ஓகே, நீங்கள் 90 கொடுக்கலாம், 110 கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம், நோ ப்ராப்ளம். ஓகே, நமக்கு அந்த கேப்பு தான் முக்கியங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? 100 அப்படிங்கிறது கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை டபுள் டைம் க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தோம்னா சேம் இதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு F9 கொடுத்து காமிச்சா தெரியும் அந்த கேப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, கான்டாக்ட் அஸ் அட் support.example.com. ஸோ அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது ஸ்பேஸை அதிகப்படுத்தியாச்சு. ஆனால் இந்த அட்டோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போது என்ன பண்ணலாம், சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அட்டை எங்கேங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைண்ட் டெக்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும், எனக்கு இந்த அட்டை தான்ப்பா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. கமா கொடுத்ததுக்கப்புறம் வித்தின் டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதுல சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் உள்ளே வந்துருச்சு. ஓகே, கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்குது, அது அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் ப்ராக்கெட்டை என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா இப்போ அந்த அட்டு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பர் வந்துருச்சா நமக்கு. என்ன ப்ரோ நம்பர் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா நடுவில் ஸ்பேஸ் தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கடைசியில் -15 கொடுத்து அந்த ஸ்பேஸை கொஞ்சம் பாதிக்கு அப்படி கட் பண்ணிப்போம். இப்போ ரிசல்ட் மாதிரி இருக்கா 588. சரி, இப்போ நமக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா உதவியாக இருக்கும். பட் நல்லா கவனிக்கணும், இந்த சப்ட்ராக்ஷன் நமக்கு நெகட்டிவ்லையும் போயிடக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் அங்கேயே வந்துருச்சு, இது நெகட்டிவில் போயிடுச்சுன்னு வச்சுங்க, நல்லா இருக்காது. ஓகே, ஸோ அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணலாம்னா மேக்ஸ் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரலாம். ஓகே, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான், அந்த நெகட்டிவ் போயிடக்கூடாதுல, அதுக்காக அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நாம் மேக்ஸ் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வந்து கடைசியில் அதையும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். சரி, இவ்வளோ நேரம் நாம் செஞ்சது நமக்கு தேவையான முக்கியமான கேரக்டர் எந்த பொசிஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராக்ஷனே நாம் செய்ய போகிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ஈஸி தாங்க. ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம்னா உள்ள முதல்ல யாரை கொண்டு வரோம், மிட் ஃபங்க்ஷனை நாம் உள்ளே கொண்டு வரோம். நல்லா கவனிக்கணும், இதை நல்லா கவனிங்க. ஓகேவா? இந்த மிட் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இந்த சப்ஸ்டிடியூட்லேருந்து நாம் என்ன செஞ்சோமோ இதே தான் நாம் செய்ய போகிறோம். ஓகேவா? இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம், பட் குழம்பிடக்கூடாது, அதனால் அப்படியே மறுபடியும் பண்ணலாம். ஓகே, சேம் சப்ஸ்டிடியூட் செய்கிறோம். டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செல்லில் ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு, ஓல்டு டெக்ஸ்ட்டில் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, நியூ டெக்ஸ்ட்டில் மறுபடியும் நாம் யாரை யூஸ் பண்ணுறோம், ரிப்பீட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டில் ஸ்பேஸை கொடுத்தாச்சு, நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனைன்னா 100 அப்படிங்கிறத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனோட வேலையும் முடியுது. இப்போ ரிப்பீட் தான் நம்ம க்ளோஸ் பண்ணோம், இப்போ சப்ஸ்டிடியூட்டையும் என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணோம்னா அடுத்தது யார் ஓப்பனிங்கில் இருப்பா, மிட் ஃபங்க்ஷன். இப்போ மிட் ஃபங்க்ஷனுக்கு டெக்ஸ்ட் தான் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். பாருங்கள், டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் தான் இவ்வளோ நேரம் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தது என்ன தேவை, ஸ்டார்டிங் நம்பர் தேவை. ஓகே, அப்போ அந்த ஸ்டார்டிங் நம்பரை யார் கொடுப்பானா மேக்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து மீதி எல்லாம் கொடுத்துரும். ஓகே, மேக்ஸ் ஃபங்க்ஷன்லேருந்து அதெல்லாமே அந்த ஸ்டார்டிங் நம்பர் அந்த பொசிஷனை யார் கொடுத்துருவா, மேக்ஸ்லேருந்து அந்த மீதி உள்ள கண்டென்ட் மீதி உள்ள ஃபார்முலாலாம் ஸ்டார்ட் நம்பர் அது ப்ரொவைட் பண்ணிடும். இப்போ கடைசியில் ஃபார்முலோட எண்டில் போயிட்டு கமா கொடுத்தோம்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எவ்வளோ கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், 100 கேரக்டர்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு தேவையானது வந்துருச்சு. ஓகே, நாம் இதை ஜஸ்ட் அப்படியே ஃபில் பண்ணி பாருங்களேன். ஃபில் பண்ணுங்கள், கரெக்டாக அந்த அட்டோட பொசிஷனை வச்சு முன்னுக்கும் பின்னுக்கும் ஸ்பேஸை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி, ஓகே, அந்த ஸ்பேஸை அழகாக கேல்குலேட் பண்ணி நமக்கு என்ன வந்துருச்சு, நமக்கு தேவையான பொசிஷனை பேஸ் பண்ணி எல்லாம் வந்துருச்சு. ஓகே, ஆனால் இந்த பொசிஷனை தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும், தூக்கணும். அந்த ஸ்பேஸை இப்போ நாம் தூக்கணும். ஓகே,
அந்த ஸ்பேஸை தூக்குறது நமக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. கடைசியில் என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண போகிறோம், ட்ரிம் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகே, அப்போ இது கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனப்புக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ ரிப்பீட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஸோ ரிப்பீட் ஃபங்க்ஷன் ஏதோ சும்மா டம்மி ஃபங்க்ஷனு, சும்மா ரிப்பீட் பண்ணுறதுக்கு தான் அது வேலை செய்யும். ஏதாவது ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் சிலது இருக்கும். ஓகே, 5, 4, 8, 9 இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு வந்து எனக்கு ரிப்பீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன என்னது அந்த கிராஃப் மாதிரி நான் காமிக்க போகிறேன். அதுக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தான். பட் அதை தாண்டி நிறையா இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் என்னென்னு இருக்குது, டெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டுக்கு என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பைப் சிம்பிள் வச்சுக்கோங்க. ஓகே, டபுள் கோட்குள்ளே வச்சாச்சு. நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா சேம். ஓகே, ரைட். ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதான் ரிப்பீட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் நிறையா இருக்குது. நீங்கள் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் எஃபெக்டிவாக நிறைய விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான இடத்துலலாம் பார்க்குறதுக்கு ஃபார்முலா பெருசாக இருக்கும். நீங்கள் நல்லா பிரேக் டவுன் பண்ணி புரிஞ்சு கவனித்து பார்த்தீங்கன்னா ஈஸி. ரிப்பீட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்ன, அதோட டெப்த்தான வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஸோ அப்போ டெக்ஸ்ட்டில் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரிப்பீட் ஃபங்க்ஷனை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸி தான். நம்ம உள்ளே என்ன பண்ணுறோம், ஸ்பேஸ் அதிகப்படுத்துகிறோம், அப்புறம் என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அதை கொண்டு வரோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஒர்க் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த டவுன்லோட் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதோ ரிப்பீட் ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு விட்டுற வேண்டாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தேவைப்படும், நிறைய ஃபீல்டில் தேவைப்படும். ஸோ நிச்சயமாக நீங்கள் ரிப்பீட் ஃபங்க்ஷனை ஹேண்டியாக வச்சுக்கிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.